வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு ஆணின் ஒரு ஆய்வு ஜாதக அமைப்பு. ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் வருகின்ற 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நமது குமராயி ஆன்லைன் சேனலில் இன்னி வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆய்வு ஜாதகமும் அதனுடைய முழுமையான விளக்கத்தை நான் பதிவிடுகிறேன். ஜோதிடம் ஆர்வமாக கற்றுக்கொள்ளும் அன்பர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். மற்றும் ஒவ்வொரு ஜாதகத்தின் பலாபலனை நான் கொஞ்சம் நுணுக்கமாகவும் விரிவாகவும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு ஆணின் பதிவு, ஒரு ஆண் ஜாதகம். தலைப்பு என்னவென்றால் சூரியன் மற்றும் ஜாதகரின் யோக நிலை என்று நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். தந்தைக்கு கிடைக்கும் மகனின் ஜாதக அமைப்பும், ஜாதகரின் தந்தையால் ஜாதகர் பெறக்கூடிய ஒரு யோக நிலையும் இந்த ஆய்வு ஜாதகத்தை நான் உங்களுக்கு முழுமையாக விளக்கம் தருகிறேன். நண்பர்களே, எனது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். புது புது கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நாம் இந்த ஆய்வு ஜாதகத்தில் முழுமையாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இந்த ஆய்வு ஜாதகம் லக்கணமாக வரக்கூடிய ஜாதகர் கடக லக்கணம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம் 1ஆம் பாதம். இந்த சிம்ம ராசி ஜாதகர் பிறக்கும் காலத்தில் முதல் திசையாக வருவது சுக்கிர திசை. அந்த பூரம் 1ஆம் பாதம் என்று வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை 20 வருடமும் முழுமையாக நடைபெறக்கூடும். அப்போ இந்த கடகலக்கணத்திற்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் நல்லது செய்வாரா? முதல்ல நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். ஐயா, கடகத்துக்கு சிம்மத்துக்கு சுக்கிரன் கெட்டவரே, 3-10 கூடியவர், அவர் யோகம் தருவாரா என்றால் ஒரு கேள்வி இருக்கும், நிச்சயமாக இருக்கும் நண்பர்களுக்கு. இந்த கடகலக்கணத்திற்கு சிம்ம ராசிக்கு எனது ஜாதக அனுபவத்தின்படி சுக்கிர திசை என்பது அப்பளுக்கு இல்லாமல் இந்த யோகத்தை தந்தைக்கு இந்த யோகமாக இந்த சுக்கிர திசை அது வந்து பலன் தந்து விடுகிறது. எப்படி என்றால், சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அங்கு ராசிக்கு 10ஆம் இடம் எனும் கர்மஸ்தானத்தில் அங்கு சுகாதிபதியான செவ்வாயோடு இணைந்து 10 திக்பலம் பெற்று அமர்கிறார். அப்போ இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றும் யோகஸ்தானம் என்பது சிறப்பை பெறுகிறது இந்த ஜாதக அமைப்பின்படி. அப்போ இந்த ஜாதகருடைய யோகம் அனைத்துமே தந்தை ஆகிய சூரியனுக்கு இந்த யோகத்தை இந்த 20 வருடமும் சுக்கிரன் வாரி வழங்கி விடுகிறார். அப்போ குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்று ஒரு பழமொழி. நிச்சயமாக எனது அனுபவத்தின்படி சிம்ம ராசியில் பிறந்திருக்கும் ஜாதகருக்கு சுக்கிர திசை அப்பளுக்கு இல்லாமல் தந்தைக்கு யோகத்தை தந்து விடுகிறது 20 ஆண்டு காலம். அப்போ இந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு ஜனன அமைப்பின்படி சுக்கிரன் 12ஆம் இடம் மிதுனத்தில் ராகுவோடு இணைந்து பிறந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகர் ஒரு ஊர் சுற்று வாலிபன் என்றே சொல்லலாம். அப்போ இந்த யோகத்தை தந்தைக்கு கொடுத்தால்தான் இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும். அதன்படி 20 வருட காலம் சுக்கிர திசையில் இந்த ஜாதகர் தந்தையால் ஒரு சிறப்பை பெற்றிருப்பார். சரி, அடுத்து சூரிய திசை. இந்த சூரிய திசை 20 வயதிலிருந்து 26 வயது வரை ஒரு அருமையான ஒரு வயதில் இந்த ஜாதகருக்கு திசை நடைபெறுகிறது. அப்போ
இந்த சூரிய திசை 6 வருடமும் தந்தைக்கு தொழிலாளர் யோகமும், அடுத்து சூரியன் 10ல் இருந்து அவர் திசை நடத்தும் போது அரசு பதவியில் ஒரு உயர்ந்த பதவியை தந்தைக்கு வாரி வழங்கி விடுகிறது இந்த சூரிய திசை முழுவதும். இப்போ பாருங்க, ஜாதகரின் யோகம் தந்தைக்கு எவ்வளவு முழுமையாக செயல்படுகிறது என்பதை நாம் இதிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அங்கு சூரியன் திப்பலம், சூரியன் 10ல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பகலில் பிறந்திருப்பார். 12 மணி உச்சி பொழுதில், அபிஷித் முகூர்த்தம் என்ற ஒரு பகல் பொழுதில் பிறக்கும் பொழுது அந்த பிறக்கும் ஜாதகரின் தந்தை சிறு வயதில் அவர் கஷ்டத்தை அனுபவித்தாலும் இந்த ஜாதகர் வளர வளர மிகப்பெரிய யோகத்தை இந்த ஜாதகரின் தந்தை அனுபவித்திருப்பார். அதன் பிறகு சூரிய திசையும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவியையும் தந்து விடுகிறது. 26 வயசுக்கு பிறகு அவருக்கு சந்திர திசை. இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியை சந்திரன் தனத்தில் அமர்கிறார். 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது இந்த ஜாதகரை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது இந்த தசாபுத்தி 10 வருடம் முழுவதும். அப்போ ஜாதகர் தனது திறமையை இந்த 10 வருடமும் வெளி உலகத்துக்கு காட்டி விடுகிறார். அப்போ 26 முதல் 36 வயது வரை இந்த ஜாதகர் சந்திர திசையில் படிக்கிறார். அடுத்ததாக செவ்வாய் திசை வரும் அல்லவா, செவ்வாய் திசை 7 வருடம். இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாய் ராஜயோகத்தை தரக்கூடியவர், ராஜயோகாதிபதி. அந்த ராஜயோகாதிபதி லக்கணத்திற்கு 11ஆம் இடம் லாபத்தில் ஏறி ராசிக்கு 10ல் திக்பலம் பெற்று சூரியனோடு இணைந்து அவர் அஸ்தங்கம் என்ற நிலை பெறுகிறார். அஸ்தங்கம். அப்போ ஜாதகத்தில் ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகிட்டா கெட்டு போச்சுன்னு நினைச்சிடாதீங்க, நிச்சயமாக நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சவங்க நிச்சயமாக ஜோசிடம் கற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். சூரியனிடம் செவ்வாய் தனது இணைவின் போது அவர் அஸ்தங்கம் பெறும்போது அது தந்தையின் யோகத்தை ஜாதகருக்கு அப்படியே மாறி வழங்கி விடுகிறது அந்த தசாபுத்தி காலத்தில் யோகமாகவே. அப்போ பாருங்க, ஜாதகரால் தந்தைக்கு யோகம், தந்தையால் ஜாதகருக்கு யோகம். அப்போ அந்த யோக திசை வரும்பொழுது தந்தை அனுபவித்த யோகத்தை கூட இந்த ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றளவும் தொழிலிலும் மற்றும் அரசு பதவியிலும் மிகப்பெரிய ஒரு பதவியில் இந்த ஜாதகர் 40 வயதை கடந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகர் தற்சமயம் அவர் தொழிலிலும் அவர் சிறப்பை பெறுகிறார், அரசியலிலும் அவர் சிறப்பை பெறுகிறார். தந்தையின் யோகத்தை ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றளவு. அப்போ இந்த சிம்ம லக்கணத்திற்கு, சிம்ம ராசிக்கு 6-7 கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் 3ல் அவர் உச்சம் பெற்று மகரம் பெறுகிறார். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் 8ஆம் வரக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து நட்பு வீட்டில் அவர் அமர்ந்து வக்கரம் பெறுகிறார். ஒரு கிரகம் வக்கரம் அடைந்து விட்டால் அவ்வளோதான் கெட்டுப்போச்சு அப்படின்னு முடிவுக்கு அது நிச்சயம் வந்துடக்கூடாது. யோகம் தரக்கூடிய கிரகம், பாதகம் தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெறும்போது சாதகம் தருவார்கள். இது என்னோட ஜாதக அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அதனால் இந்த ஜாதகருக்கு 4ல் அமர்ந்த குரு பிறப்பில் இருந்து இன்று அளவும் சுகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். 8ஆம் நல்ல புத்திரர்களை கிடைக்கப்படுகிறார், சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றளவு. அப்போ இந்த லக்கணத்திற்கு ராசிக்கு செவ்வாய் 4-9 கூடியவர், கெட்டவர் தான், பாதகத்தை செய்யக்கூடிய இந்த செவ்வாய் அவர் அஸ்தங்கம் பெறும்போது ஜாதகருக்கு சாதகத்தை வாரி வழங்கிடுவார் யோகமாகவே. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஜாதகருக்கு தந்தைக்கு எப்படி யோகம் தசாபுத்திகள் கிடைக்கிறது, அதன் பிறகு தந்தையின் யோகம் ஜாதகருக்கு எப்படி கிடைக்கப்படுகிறது, அந்த நடைபெறக்கூடிய தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இதனை நான் உங்களுக்கு அன்பர்களுக்கு தெளிவாக இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். இந்த ஜாதகர் இன்றளவும் பிரபல தொழிலதிபர்,
நம் தமிழ்நாட்டிலே அவருக்கு ஏகப்பட்ட தொழில் கிளைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பல ஆயிரம் பேர்களை வைத்து அவர் ஜீவிதம், அதாவது தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். பல குடும்பங்கள் இந்த ஜாதகராலே பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், சனி ராசிக்கு 3ல் இருந்து 10ஆம் பார்வை லக்னத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் பொதுமக்களின் தொடர்பில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். மக்களின் மைந்தன் என்று சொல்லலாம், மக்களை கவரக்கூடியவர் என்றும் சொல்லலாம், மக்களை அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் என்றும் சொல்லலாம். அப்போ இந்த லக்கணத்தை ஜாதகர் பார்க்கும் பொழுது லக்கணம் கட்டிவிட்டது என்றது பலன் எடுத்துவிட்டால் ஜாதகம் பொய்த்துவிடும் அன்பர்களே, ஜாதகம் பொய்யாகிவிடும். அப்போ யோகம் தரக்கூடிய கிரகம் அங்கு எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் கருத்துன்றி நாம் பார்த்துக்கிட்டோம் என்றால் பலனை தெளிவாக சொல்லி ஜாதகரை திருப்திப்படுத்தி விடலாம். அதன் அடிப்படையில் இந்த கடகலக்கணம் சிம்மராசியில் பிறந்த இந்த ஜாதகர் இன்றளவும் சிறப்பாக அவர் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் வெளி உலகத்திற்கு நடமாடி கொண்டிருக்கிறார். இவருடைய பெயரை நான் குறிப்பிடவில்லை இந்த பதிவில். ஆனால் டேட்டா பர்த் கொடுத்திருக்கிறேன். 20-5-1983 பகல் 12 மணி நாகர்கோவிலில் பிறந்த ஒரு நண்பர். இவர் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜாதகர் யார் என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. இந்த ஆய்வில் இந்த ஜாதகரின் ஒரு முழு பலனை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அடுத்த பதிவில் இதே போல நல்ல ஒரு ஜாதகத்தை ஒரு முழுமையான ஒரு பலனாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். எனது ஃபேஸ்புக் அன்பர்களும் யூடியூப் வாட்ஸ்அப் அன்பர்களும் இந்த ஃபாலோவர்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நண்பர்களே. நல்ல பதிவில் சந்திக்கும் காரைக்குடி ஜோதிடர். நன்றி, வணக்கம்.